இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் அண்ட் அதோட இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகேவா, இதுதான் பார்க்க போகிறோம். இப்போ வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ்னால் பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். என்னதுன்னா தெரியாதவங்க சொல்கிறேன். பிஹெச், அதுக்கப்புறம் டிடிஎஸ், ஹார்ட்னஸ், ஆல்கலினிட்டி, குளோரைட் கண்டென்ட், டிசால்வ்டு ஆக்சிஜன். அதை நான் அங்கங்கே டிஓ அப்படின்னு எழுதிருப்பேன், ஷார்ட் ஃபார்மில் டிசால்வ்டு ஆக்சிஜனா. தென் பிஓடி, சிஓடி. இதுதான் வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ். இப்போ உங்களுக்கு சப்போஸ் 5 மார்க்ஸோ 2 மார்க்ஸோ டிஃபைன் வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் அண்ட் லிஸ்ட் அவுட் அப்படின்னு போட்டாங்கன்னா இதை மட்டும் எழுதினா போதும், வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ். தென் இன்டர் ரிலேஷன்ஷிப்னா இந்த வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் இருக்குல்ல, இப்போ பிஹெச், டிடிஎஸ், ஹார்ட்னஸ், இதுக்குள்ளே இருக்க இன்டர் ரிலேஷன்ஷிப் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஹார்ட்னஸ் இருக்குல்ல, ஹை ஹார்ட்னஸ். இப்போ ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிடிஎஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. தென் ஆல்கலினிட்டி கண்ட்ரோல்ஸ் பிஹெச். இந்த ஆல்கலினிட்டி என்ன பண்ணணும்னா பிஹெச் கண்ட்ரோல் ஒரு கரெக்டான ரேஷியோலேயே வச்சுட்ருக்கோம். அதுக்கப்புறம் பிஓடி, இஃப் பிஓடி இன்க்ரீசஸ், அதான் இந்த அப்பேரோமார்க் இண்டிகேட்ஸ் இன்க்ரீசஸ். ஓகேவா. பிஓடி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் டிசால்வ்டு ஆக்சிஜன், அதான் நான் டிஓன்னு எழுதியிருப்பேன், டிசால்வ்டு ஆக்சிஜன் டிக்ரீஸ் ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஓகேவா. தென் டிஓ ரெடியூஸ் ஆச்சுன்னா லெஸ் டிஓ, டிசால்வ்டு ஆக்சிஜன், இன்க்ரீஸ் கொரோஷன். அதுக்கப்புறம் டிடிஎஸ் இன்ஃப்ளூயன்சஸ் கண்டக்டிவிட்டி. இந்த டிடிஎஸ் என்ன பண்ணுன்னா கண்டக்டிவிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகேவா. இதுதான் சிம்பிளாக வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் அண்ட் ஹைட்ரேஷன். மேபி 9 மார்க் 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. போதும். தேங்க்யூ.